என்ன ஏதோ தைரியடா இருக்கான். இவரோட தியேட்டர்லயும் சரி வியோட வீட்லயும் சரி நிறைய ஹிண்ட் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. யார் யாருக்கு ஓட்டு போடுறீங்க கிளியரா சொல்லுங்கப்பா. என்ன இதெல்லாம்? எனக்கே போட்டுக்கிறேன், நான் செத்து போறேன். ஐயோ விய நினைச்சால எனக்கு ரொம்ப கவலையா இருக்கேடா. கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆரம்பம் வியூ தான். இவன் அவனுக்கு சப்போர்ட் பண்றான், அவன் இவனுக்கு சப்போர்ட் பண்றான். வண்டு முருகன் ஆரம், கைப்புள்ள ஜென், திகில் பாண்டி ஜெயஹோப், சூனாபானா வி, அல்லாட்டார்முகம் ஜீமின், ஸ்னேக் பாபு சுகர், நேசமணி ஜாங்குக். இதுதான் வியோட வீடா? என் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க, ஏதாச்சும் பொருளை கை வச்சிக்க, செத்துட்டீங்கடா. இங்க ஒரு எலி செத்து கிடக்கு. சீக்கிரம் உள்ள போங்கப்பா, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ல. ஒரு ஆர்மி கல்லோட வெயிட் 2 ஆளுங்களுக்கு சமமா அப்படின்னு போட்டிருக்கு. ஆமா, நானும் அதை படிச்சேன். செத்தாலே வெளியே தூக்கி படமா வீட்டுக்குள்ள வச்சுட்டு பண்றீங்க வி. அதானே, இவர் வீட்டுல நிறைய ஹிண்ட் இருக்கு. பாருங்க, எடுத்து பாருங்களேன். இங்க பாருங்க, கறி கடையில ஒரு நோட் இருக்கு. நான் அதை பாத்துட்டேன். அது எந்த டைரி மாதிரி இருக்கு. இவர் வீட்டுல ஹிண்டா இருக்கிறத விட பொருளா நிறைய விஷயங்கள் இருக்கு. பணக்கார வீட்டுல அதெல்லாம் இருக்குதான் செய்யும். பிடிக்கிறீங்களா நீங்க? வெக்கமா இல்ல? பணக்காரன் தான், என்ன வேணாலும் செய்வேன். இதுதான் உங்களோட லிவிங் ரூமா? நல்லா தான் இருக்கு. ஏய், வீடு பார்க்க வந்திருக்கியா, கொள்ளக்காரனை தேட வந்திருக்கியா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ இப்ப? எனக்கு பணக்கார வீ மேல தான் சந்தேகமா இருக்கு. இவர் தான் ஆர்மிகளை திருடி இருப்பாரோ? நான் ஏற்கனவே பணக்காரன்டா, எதுக்கு இதெல்லாம் திருட போறேன்? வீ, இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும். ஒரே ஹிண்ட் நிறைய இடத்துல இருக்கு. இருந்தா நான் என்ன பண்றது? உங்க வீடு தானே, வேலைக்காரன் வச்சுட்டு போயிருப்போம். இங்க பத்தி யாரும் இப்படி இருக்குன்ட்டு உங்களிடம் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். நீங்க எப்படி தயங்குறீங்க பாத்தீங்களா? கேள்வி கேட்க பயப்படுறீங்க. நான் இந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரன், அதனால. அப்புறம் எப்படி உங்ககிட்ட ஆர்மிகள் பத்தின விஷயங்கள்லாம் இருக்கு? உள்ளா கேள்ற அறவேக்காடு. நான் பணக்காரன்றதுனாலதான் என்கிட்ட ஆர்மிகளை பத்தின டீடைல்ஸ் தான் இருக்கு. ஏய் வி, 6 மணிக்கு என்னோட ஆர்கேட்ல கேம் விளையாண்டுட்டு இருந்தேன். 7 மணிக்கு கரண்ட் போயிடுச்சு. சரியா? ஆமா, அதுக்கப்புறம் நீ காண போயிட்ட. எனக்கு எதுவுமே சரியா படல, எல்லாமே வித்தியாசமா இருக்கு, நம்ப முடியல என்னால. எனக்கு என்னமோ பணக்காரர் வீதா திருடி இருப்பாருன்னு தோணுது. கூடவே யாரையும் கூட்டு போட்டு செஞ்சிருப்பாரு. சொல்லுங்க வி, என்ன பதில் சொல்ல போறீங்க? உங்கள்கிட்ட பதில் இல்லாம நின்றுட்டு இருக்கீங்க பாருங்க. நேத்து ஊர்ல கரண்ட் போயிடுச்சு. அப்போதைக்கு நான் ஆர்மிகள் கிட்ட சும்மா நடந்து போயிட்டு இருந்தேன். கரண்ட் போற நேரத்துல நீ எதுக்கு ஆர்மிகள் கிட்ட போற? நீ தான் திருடியா ஒரு வேலை? எதுவுமே எனக்கு நம்புற மாதிரியே இல்ல. எல்லாருமே ஏமாத்துக்காரங்களா இருக்கீங்க. எதுக்கு ஆர்மிகள் கிட்ட எல்லாரும் போறீங்க? நீ எதுக்கு போன? நான் போனேன்னா அது வேற, நான் போட்டோ எடுக்க போறேன். நீங்க அந்த ஆர்மிகளை திருடி இருந்தீங்கன்னா எனக்கே ஒரு கை டிஸ்லோகேட் ஆயிடுச்சு. 2 பேர் வெயிட் உள்ள அந்த ஆர்மிகளை என்னால தூக்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நேத்து என் கையில வேற அடிபட்டுருச்சு, ரத்தம் வந்துச்சு. அதை தொடக்க போய் அந்த டவல்ல அந்த கரை வந்துருச்சு. புதுசா கதை கட்டுறான் இவன், திருட. நீ பேசாத, திருடினது பூரா நீ. அந்த ஆர்மிக்கல்ல போட்டோலாம் எடுத்து வச்சிருக்க. நீ ஆசைப்பட்டு கேமரால நீங்க போட்டோ எடுக்கல, நான் எடுத்தேன். ஆரம்பூசி அப்படி இருக்கு. ஓ, இது நல்லது. ஜேகே, உன் கதை என்னது சொல்லு. என் கடையில நான் கேம் விளையாண்டுட்டு இருந்தேன், நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு கரண்ட் கட்டு. அப்படியே அவன் வாயில விட்டு பொய் மேல பொய்யா சொல்றான். இது ஆர்மிகளுக்கு போறதுக்கான மேப். இது எப்படி உங்களுக்கு வந்துச்சு வி? அது என் வேலைக்காரங்க வச்சுட்டு போயிருப்பாங்க. எல்லாத்தையும் ஒரு வேலைக்காரன்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு சந்தேகமா இருக்கு. இங்க பாருங்க, இதுல கரண்ட புடிங்கி விடணும்னு போட்டிருக்கு. என்னது அப்படியே போட்டிருக்கு? அப்ப இவர ஐடியா தானே அது? நீங்க வசமா மாட்டிக்கிட்டீங்க டேஹம். நீங்க தான் திருடன் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஒரு ஹிண்ட் போதும் நீங்க தான் திருடன் சொல்றதுக்கு. பரவாயில்ல, புத்திசாலியா தான் இருக்கானுங்க. நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இன்னும் கண்டிப்பா ஒரு திருடன் இருப்பான், வாய்ப்பு இருக்கு. பி மட்டுமே ஒத்தால செய்ய முடியாது. எல்லாரும் தியேட்டருக்கு வாங்க, வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒன்னும் இருக்காது. நான் தேடிட்டு தான் இருக்கேன். நீங்க ஒளிச்ச செல்ல வச்சிருப்பீங்க. இந்த தியேட்டருக்கு மெயின்டெனன்ஸ் பத்தலையே. நான் இதுக்குள்ளலாம் வரணுமா? அவர் இப்படிதான் பணக்காரத்து மாதிரி காமிச்சிட்டே இருப்பாரு, கவலைப்படாதீங்க. என் பார்பர் கடையும் இப்படிதான் பண்ண. இதுல என்னது? ஸ்டிக்கி நோட்ஸா ஒட்டி இருக்கு. இதுல நிறைய ஹிண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாத்தையும் படிச்சு பாருங்க. இந்த ஊர்ல நடிகர் ஜங்குக்குன்னு ஒருத்தர் இருக்காரு, செம ஃபேமஸ். அவர் படம் தான் இங்க லான்ச் ஆகும் அடிக்கடி. அந்த ஹீரோக்காக ஃபேன்ஸ்லாம் ஸ்டிக்கி நோட்ஸ் எழுதிட்டு போவாங்க. ஓஹோ, அந்த ஹீரோ மேல பொண்ணுங்கெல்லாம் உயிரை விட்டுட்டு இருக்காங்க. அந்த ஜங்குக்குன்ற ஹீரோ பார்க்க என்ன மாதிரியே இருக்கார்ல? ஆமா ஆமா. ஏவி, எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. நான் நின்னாலும் நடந்தாலும் சந்தேகமா இருக்குன்றீங்க. நான் என்னதான் பண்றது? ஓ, இங்க ஏதோ ஒன்று இருக்கு. என்னத்தை கண்டுபிடிச்சானோ? நீங்க தேடிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். தேடுறப்ப நீங்க கூட நிக்க மாட்டீங்களே. நீங்க தேடுங்க, நான் வேற இடத்த தேடிட்டு இருக்கேன். இங்க ஒண்ணுமே இருக்காது.
நீங்க தேடுறன்ற பேர்ல ஹிண்ட் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கீங்களோ? சாச்சா, நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. இவர்தான் பிரபல நடிகர் ஜங்குக். ஆக்ஷன் ஹீரோவா? பார்க்க நம்மளோட ஆர்கேடு கடைக்கார தம்பி மாதிரியே இருக்காருல்ல. என்ன ஏதோ தைரியமா இருக்கா. இவரோட தேட்டர்லயும் சரி, வியோட வீட்லயும் சரி நிறைய ஹிண்ட் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அது ஏதோ வச்சுட்டு போயிருக்காங்க மக்கள். என் தேட்டருக்கு நிறைய பேர் வந்து போறாங்கல்ல. நேற்று மதியானம் 3 மணிக்கு சுகா கூட என் தேட்டருக்கு வந்து படம் பார்த்துட்டு போனார் தெரியுமா? ஜங்கு கூட படம் தான் பார்க்க வந்தாரு. நான் உண்மையதான் சொல்றேன். தேட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு எனக்கு 10 மணி ஆயிடுச்சு ராத்திரி. அப்புறம் எங்க நான் ஆர்மிக்கல்ல திருடுறேன். ஆர்மிக்கல் மேட்டர் 8 மணிக்கே முடிஞ்சிருச்சு. திருடுற ஆள் தான். எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் அப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்தவன் இல்ல சார். நீங்க ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரி இருக்காரம். அதனால எனக்கு உங்க மேல சந்தேகமா இருக்கு. சே, நான் எப்பவுமே அப்படிதான். ரொம்ப பொலைட்டான ஆள் நானு. எல்லாத்தையும் பணிவா பேசி பேசி பழகிட்டேன். நான் தேட்டருக்கு வர எல்லாரையும் நான் பத்திரமா பார்த்து 3 மணிக்கு வந்துட்டு சுகா 5 மணிக்கு தான் வீட்டுக்கு போனார். அப்பதான் ஷோ முடிஞ்சிச்சு வேற. ஓ, இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. என்ன இது? யாரா பாம்பு போட்டவன்? என்னோட கணிப்புப்படி ஆரம்பம் வீயும் தான். என்ன இவரோட தேட்டர் ஒரே நாத்தமா நாறுது? எப்பவுமே நாறுதுங்க. இன்னைக்கு தான் திடீர்னு நாரிக்கிட்டு இருக்கிறேன்னு தெரியல. சரியா 7 மணிக்கு நின்று போன வாட்ச் உங்களோட தேட்டர்ல இருக்கு ஆரம். இது என்னன்னு எனக்கு தெரியல. 7 மணிக்கு தான் கரண்ட் போச்சு. ஆனா இது காரணம் நான் கிடையாது. இந்த வாட்ச் கண்டிப்பா ஆரம்போடது தான். சரியா கரண்ட் கட் ஆனப்ப 7 மணி. அதே டத்துக்கு இதுவும் நின்று இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு? நான் திரும்ப சொல்றேன், என் தேட்டருக்கு நிறைய பேர் வராங்க. யாராச்சும் கீழே விட்டு போயிருப்பாங்க. சுகர், நீங்களும் தான் தேட்டருக்கு வந்தீங்க? ஆமா, நானும் வந்தேன். ஒருவேளை உங்களோட வாட்சா அது? இல்ல இல்ல, அது அவரோடது தான். உண்மையை வெளியே சொல்ல மாட்டேங்கிறாரு. யாருமே நான் சொல்றதை நம்ப மாட்டேங்க. நேர்மையான ஆளு. நான் ஒரு தேட்டர் நடத்திட்டு இருக்கேன். நீதி நேர்மை நியாயம் என்கிட்ட இருக்கு. நீங்க நம்ப போறீங்க எவ்வளவு சொன்னாலும். எனக்கு சந்தேகமா தான் இருக்கு ஆரம் மேல. நான் பாக்குற எல்லாருமே சந்தேகப்படுறேன். நான் என்ன பண்றது? நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஆரம் வசமா மாட்டிக்கிட்டான். அது அவனோட வாட்ச் தான். நான் இல்ல சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. இதான்றதுக்கு எல்லா ஆதாரமும் சொல்லி கேட்க போறது இல்ல நீங்க. இங்க பாருங்க, இங்க செருப்பு இருக்கு. போட்டோகிராஃபர் யோகி, இங்க வாங்க. இது வந்து போட்டோ எடுங்க. இந்த ஒரு செருப்பு எப்படி என்னோட ஆர்கேடுக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. ஆனா கண்டிப்பா நான் திருட இல்ல. அது உங்களோட செருப்பு தான் நினைக்கிறேன் ஜங்குக். இல்ல, நான் அந்த மாதிரி இத்து போன செருப்புலாம் யூஸ் பண்றது இல்ல. அப்படியா? ஆர்கேட்ல இருந்த செருப்பும் இங்க இருக்கிற கால் தடையும் ஒரே ஷேப்ல தான் இருக்கு. ஜங்குக் மாதிரி தான் ரூட் வருது எனக்கு இப்ப திரும்ப. பாத்தீங்களா, திருடனா ஜங்குக் தான். எனக்கு தெரியும். பாத்தீங்களா, எல்லாமே ஒரே குழப்பமாவே இருக்கே. நான் இல்லன்னு கேட்க மாட்டீங்க நீங்க. நான் திருடிட்டு இங்கே இருக்கேன். நான் ஊரை விட்டு காலி பண்ணி போயிடுவேன். அதுவும் உண்மைதான். நம்ம யாரோட கடைக்கு இது லிங்க் ஆயிருக்கே தவிர நம்ம எல்லாருமே திருடங்கன்னு கிடையாது. குறிப்பிட்டு ஏதோ ஒரு 2 பேர் தான் பிஸ்னாரிங்க எடுத்துட்டு போயிட்டானுங்க. ஆர்பிகளை எடுத்துட்டு போனா தூக்குல தொங்கிடலாம். ஆமா ஆமா, உயிரோட இருக்க வேண்டாம். ஜிமின், நீ போய் இந்த செருப்பு எடுத்துட்டு ஓடு ஓடு. ஆமா, என்னையே வேலை வாங்குறீங்கல்ல. ஆர்பிகளை திருடம் சோத திக்கிறீங்க. என்ன தர திக்கிறீங்க? மரியாதை பஸ். நீயே கோபுற, நீயே திருடுன. ஜங்குக், நீங்க வார்த்தை விடுறீங்க பாத்துக்கங்க. ஆமா ஜங்குக், நல்லா சொல்லுங்க சார். மரியாதை பேசுங்க. உண்மையா சொன்னா சுருக்குன்னுக்கும் வருது அவனுங்களுக்கு. அதுலயே கண்டுபிடிச்சிடலாம் அவனுக்கு தான் திருடுங்கன்னு. இதுக்கவே லேட் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம இப்ப ஜீவனோட வீட்டுக்கு வந்திருக்கோம். ஜீவன், இது என்ன உங்க வீட்டுல கத்திரிக்கோள் இதெல்லாம் இருக்கு? இது வந்து ஒரு டாக்டரோட வீடு. நான் வாடகைக்கு இருக்கேன். ஓ, ஒரு டாக்டரோட வீட்டுல நீங்க வாடகைக்கு இருக்கீங்களா? ஆமா ஆமா, அவர் எப்ப பார்த்தாலும் ஆபீஸ்க்கு போயிருவாரு. நான் தான் அவர் வீட்டையும் சேர்த்து பாத்துக்கிறேன். இங்க நிறைய சிசர் நீடெல்லாம் இருக்கே. இடத்த பார்க்க பயங்கரமா இருக்கு. ஒருவேளை இன்னசென்ட் சைல்டு ஏமாத்திட்டு இவர்தான் எல்லாரும் கொலை பண்றாரா? கொலையே இங்க நடக்கலையே. அதோட இது என்னது ஜீவன்? ஏதோ அடியில இருக்கு. எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாத. அது யாரோ வச்சிருக்காங்க. யாரு வச்சிருப்பா? நீங்க தானே இங்க தங்குறீங்க. பயங்கரமா இருக்கு, கத்தி கத்தியா இருக்கு. என் வீட்டுல டாக்டர் தான் இருக்காரு. அவர் ஏதாச்சும் எடுத்து வச்சிருப்பாரு. ஏன் கேட்டு டாக்டர் தான் வீடு தங்குறதே இல்ல சொல்லிட்டீங்களா? அப்புறம் எப்படி? இல்ல, அவர் என்னைக்காச்சும் வீட்டுக்கு வருவார்ல, அப்ப வச்சிருப்பாரு. மொத்தமா சமாளிக்கிறானுங்க எல்லாரும். ஏன் இப்படி மாட்டுறீங்க எல்லாரும்? கொஞ்சம் ஒழுங்கா விளையாடுங்களா. என்னைக்கு ஆர்பிகள் திருடி போச்சோ அன்னைக்கு இந்த பஸ் வரைஞ்சிருக்க. ஏன் ஆர்பிகளை திருடிட்டு ஊரை விட்டு ஓட போறியா? அதுக்கு வாய்ப்பு இருக்கு. கல்ல திருடிட்டு அப்படியே ஊரை விட்டு ஓடிடலான்னு பாத்துருக்கான். எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இங்க கபோர்ட்லாம் இருக்குமே, அதையும் திறந்து பார்க்கணும். இன்னசென்ட்னு பேரை வச்சுட்டு நீ வீட்டுல என்னென்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படித்தானே? ஒன்றும் பண்ணல. இல்ல, எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ என்னத்தை மறைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமேலும் ஏமாத்த முடியாது. இது என்ன இங்க கபோர்ட்லாம் இருக்கு? திறந்து பார்ப்போம். பெருசா எதுவும் இல்லையே. எனக்கு ஜீவன் டம்மி பேசதான் தெரியறான். இவன் திருடன்னு சொல்ல முடியல. நம்மள சும்மா குழப்பத்துக்கு இந்த வீட்டுல ஹிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். மத்தபடி ஜீவன் பாவம் தான். இல்ல, இங்க பாருங்க, ஆர்மிக்கலோட வரைபடம். அட கடவுளே, இது எப்படி ஜீவன் உங்கள்கிட்ட வந்துச்சு? அது சும்மா இருக்குங்க. டாக்டர் வச்சுட்டு போயிருப்பாரு. இவன் டாக்டர் மேலே பழி போடுறான். டாக்டர் வீட்டுக்கே வரதில்ல. அவர் உயிரோட இருக்காரானே தெரியல எனக்கு. அவரை கொண்டு போட்டு தான் நீ இந்த வீட்டுல இருக்கியா? சாச்சா, நான் அப்படி பண்ணுவேனா? நான் ஒரு இன்னசென்ட் சைல்டு. அப்படி சொல்லி தான் ஊரே மாத்துற அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் யாரையும் ஏமாத்த ஆள் கிடையாது. யாரையும் புண்படுத்த மாட்டேன். பணக்காரங்க பணம் பேராசை உள்ளவங்க தான் அதெல்லாம் திருடிட்டு இருப்பாங்க. அப்ப எனக்கு வீ மேல சந்தேகமா இருக்கு. இங்க பாருங்க ஜிமின், இப்ப வந்தது உங்க வீட்டுக்கு. உங்களை பத்தி மட்டும் சொல்லுங்க, மத்தவங்களை பத்தி பேசாதீங்க. இதெல்லாம் என்னது? இதுக்குள்ள என்ன வச்சிருக்க? என்ன திருடி இருக்க சொல்லு.
நீங்க என்ன ரொம்ப மட்டமா ட்ரீட் பண்றீங்க, அது ரொம்ப தப்பு. ஐயையோ என்னாச்சு? கால் சுருக்கு விழுந்துருச்சு. இதுக்கு தான் வயசானவங்கள கூட்டு தேட விடக்கூடாது. பாவம் அந்த ஆளுக்கு தான் வயசாயிடுச்சுல. நீ தானே திருட. ஏன்டா அப்படி சொல்ற? உன்னை பார்த்தாலே திருடுற, நீ தானே திருட. போல அந்த பக்கம் இன்னொரு சைடு இருக்கு போல. டாக்டர் வீட மட்டும் பாக்குறீங்க, இவன் தங்குற இடத்த பார்க்க மாட்டீங்க. புத்தகம்லாம் இருக்கு அங்க பாருங்க. வீ மட்டும் அங்க தனியா போயிட்டான். எடுது அவன் மட்டும் தனியா போயிட்டானா? சந்தேகமா இருக்கே. வாங்க நம்மளும் போவாங்க. சீக்கிரம் வாங்க எல்லாரும். நான் அந்த இடத்த பார்த்துட்டு வந்துட்டாங்க, ஒண்ணுமே இல்லை. இப்ப அவன் சொல்ற வாய் பேச்செல்லாம் நம்ப முடியாது. நானே செக் பண்ண தான் நம்புவேன். இது என்னது? பழங்கள் எல்லாம் ஓப்பன்ல இருக்கு, கெட்டு போயிடாதா? இங்க பாருங்க, இங்க என்னென்னமோ இருக்கு. ஆமா ஆமா, நம்ம தேடின வரைக்கும் ஹிண்ட் போதும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பா நான் திருடல, நானும் திருடன் கிடையாதுதான். நம்ம அங்க போய் பேசிக்கலாம். வாங்க எல்லாரும் போலாம். அங்க வந்து என்ன கொன்றாதீங்க, நான் திருடன் கிடையாது. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ பேசாம இரு. நான் கண்டுபிடிச்சேன். கண்டிப்பா அது வி இல்லாட்டி ஆரம் இல்லாட்டி 2 பேருமே இருப்பானுங்க, எனக்கு தெரியும். தம்பி சின்ன பையா, நீ ஓவரா யோசிச்சுக்கிட்டு இருக்க பாத்துக்க. நான் சரியா தான் யோசிக்கிறேன் ஆரம். இல்ல, நீ தவறான வழியில போயிட்டு இருக்க. நான் நீ சொல்ற நீதான். இப்ப நம்ம முடிவு பண்ணணும், யாரு திருடுங்க யாரு திருடுங்க இல்லைன்னு. ஓட்டிங்க இப்ப நம்ம ஆரம்பிக்க போறோம். எவிடன்ஸ் பார்த்தா அந்த ஜூஸை கொஞ்சம் எடுத்து கொடுங்க. யூங்கியை கொண்டுலாம்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பா திருடன் கிடையாது. நீ யாருக்கு ஓட்டு போடுற சொல்லு. நான் வீக்கு போடுறேன் ஓட்டு. அவன் தான் திருடன், அதுதான் நெசம். நான் சுகாக்கு போடுறேன், அவன் தான் திருட மாதிரி இருக்கு. நான் வீக்கு போடுறேன். ஓ, என்னையே கொலை பண்ண பாக்குறீங்களா? இந்த வாரம் நான் எனக்கே ஓட்டு போட்டுக்கிறேன். ஏன் நீ உனக்கே ஓட்டு போட்டுக்கிற? அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் நீ உனக்கே போட்டுக்கிற? நான் நிரபராதி. அவன் போய் சொல்றான். என்ன வி எமோஷனலா பேசுறீங்களா? என்ன சொல்ல வரா வி? எனக்கு புரியலையே. எல்லாரும் நான் திருடன் சொல்லிட்டீங்கல்ல, நான் வாழவே வேணாம். இதடா புதுவிதமா இருக்கு. பாவம் மனசு உடைஞ்சு போயிட்டான். நீ எதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கப்ப? எனக்கு உன் மேல சந்தேகம் அதிகமாயிட்டு இருக்கு. மாஃபியா கேம் ஓட்டிக்கலாம் ப்ராப்பரா இருக்கணும். இப்படி அரைகுறையா ஓட்டு போறத முதல்ல நிப்பாட்டுங்க. யார் யாருக்கு ஓட்டு போடுறீங்க கிளியரா சொல்லுங்கப்பா. என்ன இதெல்லாம்? எனக்கே போட்டுக்கிறேன், நான் செத்து போறேன். ஐயோ வி நினைச்சால எனக்கு ரொம்ப கவலையா இருக்கேடா. கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆரம்பம் வி தான். இவன் அவனுக்கு சப்போர்ட் பண்றான், அவன் இவனுக்கு சப்போர்ட் பண்றான். ஓ நல்லா நடிக்கிறானுங்க. ஆரம்பம் ஜேகேக்கு ஓட் பண்றேன். இப்ப ரெண்டு பேரும் கூட்டன்னு சொன்னதுனால நிரூபிக்க வி என்னைய ஓட் பண்றா. இப்ப பாருங்க, இதெல்லாம் இவனுங்களோட பிளான் தான். எனக்கே ஓட்டு போட்டுக்கிறேன்டா. எனக்கும் உனக்கு எதுவுமே சரியா இல்லைங்க. தப்பு தப்பா இருக்கு பூராமே. ஐயோ என்னால முடியலையே. ஒண்ணு முதல்ல கொல்றேன், நீ தானே பிரச்சனை பண்ற. இந்த மேட்டர் பத்தியா நீ? ஜேகேக்கு பயம் வந்துருச்சு. அவன் தான் திருட, கண்டுபிடிச்சிட்ட. அவன் தான் திருட. ஏய் இல்லடா, இதெல்லாம் எனக்கு தெரியும் गाइस. கண்டிப்பா ஜேகே தான். ஆமா நானும் ஜேகேவை தான் சொல்றேன், இவன் தான் திருட. ஓ, ரெண்டு பேரும் ஜோடியா ஒண்ணு சேர்றீங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும். 2 திருடர்கள் உங்களுக்குள்ள தான் இருக்காது. நீங்க ஊருக்கு போறாங்களா? அந்த 2 திருடங்க யாருன்னு நாங்க படமா போட்டு காமிக்கிறோம். சரியட்டுன்ற வீடியோ திருட யாரும் தெரியும்? எனக்கு பயம் இல்லப்பா. திருடங்க 2 பேரும் இப்ப தொடர் அடிக்கிட்டு இருப்பாங்க. நல்லா ஒத்து பாரு, ஆரம்பம் வீணும் தொடர் அடிக்கிட்டு இருக்கானுங்க. ஆரம்பிக்கல நான் எடுக்கல இருப்பாங்க, தெரிஞ்சிரும் பாரு. சரி பரவாயில்ல, யார் எடுத்தா தெரிஞ்சிட்டு போட்டோம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. திருடினவங்கள என்ன பண்ண முடியும்? என்ன திமிரா பேசிட்டு இருக்கா? இவன் தான் திருடினா போல. அப்ப எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. யார நம்பறதுனே தெரியல. எல்லாரும் ஏமாத்துறீங்க என்ன இந்த உலகத்துல. சரி இப்ப நான் திருடினா தெரிஞ்சா என்ன பண்ண போறீங்க? ஜெயில்ல போட போறீங்களா? ஒண்ணும் முடியாது இல்ல. ஆரம்பி தான். அந்த ஆர்மி கடை தான் ஊருக்கே வெளிச்சம் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா வீடுமே பணக்கார வீக்கு சொந்தமானது. ஆனா ஜங்கு கூட ஆர்கேட் மட்டும் அவனுக்கு சொந்தம் இல்ல. நிறைய காசு கொடுத்து ஆர்கேட வாங்கிடலாம் வி ஆசைப்பட்டான். ஆனா ஜங்குக்கு அதுக்கு ஒத்துக்கவே இல்ல. டெய்லி வி ஜங்குக்கு வந்து தொலை பண்ணிட்டு இருந்தான், ஆர்கேட குடு குடுன்னு. ஒரு நாள் வி முடி வெட்ட போனப்ப பார்பர் ஜேஹோப் சும்மா போய் சொல்லியிருக்கான், ஆர்மி கல்லு கீழே நிறைய பொற்காசுகள் இருக்குன்னு. தியேட்டர்ல இருக்கிற ஆரம்புக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால புதுசா ரிலீஸ் ஆன ஜங்கு கூட படத்துக்கு வந்த கலெக்ஷன்ஸ் அவர் திருடிட்டாரு. அதை வச்சு ஆடிஷன் போனாரு. ஆனாலும் ஆடிஷனுக்கு காசு பத்தல. உடனே பணக்கார வி கிட்ட கொஞ்சம் கடன் வாங்க போனாரு. ஆனா பணக்கார வி அதுக்கு ஒத்துக்கல. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஆர்மிக்கெல்லாம் உடச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் கரண்ட் போயிடுச்சு. ஜங்கு கூட ஆர்கேட் வேற நிறைய எலக்ட்ரிசிட்டி அள்ளிடுச்சு. அதுக்கப்புறம் ஆரம்பம் பயந்துக்கிட்டு உடஞ்சு போன ஆர்மிக்கெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டானுங்க.